மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். பெயர், புகழ், செல்வாக்கு இவை அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைக்கும், விஐபி ஆதரவு கிடைக்கும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். செயற்கரிய செயல்களை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்து பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் என்று சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே நீங்கள் பல புதிய முயற்சிகளை செய்து அவற்றிலே வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்திலே ஒரு சிலருக்கு மாற்றங்கள் நிகழலாம். இடமாற்றம், பதவி மாற்றம், பொறுப்புகள் மாற்றம், பணியிட மாற்றம், பதவி உயர்வு, தற்போது உள்ள வேலையிலிருந்து விலகி வேறு ஒரு நல்ல உத்தியோகத்திலே சேருவது போன்ற மாற்றங்கள் எல்லாம் நிகழ்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். உங்களுடைய அன்றாட கடமைகள், இன்றியமையாத பணிகள் மட்டும் செய்து வந்தால் நல்லது. ரிஸ்க் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இந்நாளிலே செய்ய வேண்டாம். யாருடன் பேசினாலும் ஒவ்வொரு சொல்லையும் சிந்தித்து பேச வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்கள் போன்றவற்றை பற்றியெல்லாம் இந்நாளிலே நீங்கள் பேசாமல் தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமான சந்திப்புகள், பயணங்கள் ஏதேனும் இருந்தால் அதை ஒத்தி போடுவது மிகச் சிறந்தது. கடக ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடிவிடும். நீண்ட காலமாக திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு அற்புதமான நிலையிலே வளர்பிறை சந்திரனாக ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு கொண்ட நாள். இந்நாளிலே உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு வெற்றி திருநாள். இந்நாளிலே மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழிலிலே உங்கள் நிலை மிகவும் உறுதியாக இருக்கும், அசைக்க முடியாததாக இருக்கும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே உள்ள சக ஊழியர்களால் ஏதேனும் உபத்திரவம் இருந்தால் அவையெல்லாம் விலகிவிடும். உங்களுடைய கை ஓங்குகின்ற ஒரு நேரமாக இது விளங்குகிறது. 7.5 நாட்டு சனி முடிவடைவதற்கு இன்னும் 3 வாரங்கள் மட்டுமே இருக்கின்றன. டிசம்பர் 21ஆம் தேதி 7 நாட்டு சனி முடிவடைகிறது. ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல தகவல் வரும். தொழில் தொடர்பான முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருக்கிறது. ராசியில் இருக்கும் செவ்வாய் இன்னும் 21 நாட்கள் கழித்து ராசியை விட்டு நகர்கிறது. குரு 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருக்கிறது. இவை அனைத்தும் நன்மை செய்யக்கூடிய கிரக அமைப்பு அல்ல. 8ஆம் இடத்து குருவும் 3ஆம் இடத்து புதனும் நன்மை செய்யக்கூடியவை அல்ல. எனினும் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலே லாபாதிபதி சந்திரன் இருக்கின்ற காரணத்தினாலும் 9 குடைய சுக்கிரன் 2 குடைய சுக்கிரன் 4ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலும் உங்களுடைய பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் எல்லாம் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். எதிர்பாராத விதமாக பல நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆரோக்கியத்திலே இருந்து வந்த சிறு சிறு குறைபாடுகளெல்லாம் நீங்கி நல்ல தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது
லாபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நீண்ட காலமாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பல விஷயங்கள் இப்பொழுது நடந்து முடிந்துவிடும். உங்களுடைய தொழிலிலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். நீங்கள் எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் அதிலே ஒருபடி உயர்வு ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் வலுவாக காணப்படுகின்றன. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. சனி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். தொழிலை விரிவுபடுத்துவது, புதிய தொழில் துவங்குவது, தொழிலுக்கு தேவையான நிதி உதவி வேண்டுகொண்டிருப்பவர்களுக்கு அது இப்பொழுது கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்த ராசியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தங்களுடைய கல்வியிலே மகத்தான முன்னேற்றம் அடைவார்கள். ஒரு சிலர் தங்களுடைய தற்போது படித்துக் கொண்டிருக்கும் ஒரு கல்வி நிறுவனத்திலிருந்து மாறி வேறு ஒரு பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்கான முயற்சிகள் செய்தால் அது வெற்றிகரமாக நடக்கும். கல்வி கற்பதற்கு தேவையான ஒரு நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலை உருவாகும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். சமையல் துறையிலே இருப்பவர்கள், கேட்டரிங் சம்பந்தப்பட்ட துறையிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஏராளமான பெரும் செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக மகர ராசிக்கு இந்த புதன்கிழமை விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஆறுக்குடையவன் 12ஆம் இடத்திலே, ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறது. அஷ்டமத்து சனி முடிவடைவதற்கு இன்னும் 3 வார காலம் இருக்கிறது. இந்நிலையிலே உங்களுக்கு தொழிலிலே ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். மிக பெரிய ஒரு நிலையிலே நல்ல வேலையிலே இருந்துவிட்டு தற்காலிகமாக எந்த வேலையும் இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஒரு பொருத்தமான நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற, பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் அனுகூலமான ஒரு நிலையிலே உலவுகின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயத்திலே நல்ல தகவல் வந்து சேரும். வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்கள் தொடரவிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு முக்கியமான அறிவிப்பும் இருக்கிறது. இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் நாளையிலிருந்து தினசரி ஒளிபரப்பாகவிருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் 2 நாட்கள் வீதம், 12 ராசிகளுக்கும் மொத்தம் 24 நாட்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் இந்த நிகழ்ச்சியிலே தனியாக ஒளிபரப்பாகும். நட்சத்திர கோவில்கள் ஒளிபரப்பாக கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே நட்சத்திர கோவில்கள் பகுதிக்கு பதிலாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் டிசம்பர் 1 முதல் ஒளிபரப்பாகவிருக்கிறது. டிசம்பர் 1, 2 மேஷம், டிசம்பர் 3, 4 ரிஷபம், 5, 6 மிதுனம், இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் 2 நாட்களாக டிசம்பர் 24ஆம் தேதி வரையிலே 23, 24 மீனராசியோடு சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னும் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளையிலிருந்து அது ஆரம்பமாகிறது.